ஹலோ, நான் என்ன சொல்லணும்னா, விஜயை வந்து தப்பு சொல்லாதீங்க. இதும்மா நல்ல மனுஷன், நல்ல மனுஷனாக வந்திருக்காரு. ஆகையால் இது தப்பு ஃபுல்லாக செந்தில் பாலாஜி மேலே இருக்குது. இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? சிபிஐ விட்டு பாருங்கள். என்ன கரூருக்கு வந்தாக்கா அவன் அராஜகம் பண்ணிகிட்டு இருக்கான். ஆறு இந்த லூத்தபடி அப்பையன் ஆறு செந்தில் பாலாஜி. என்ன இதை கண்டுபிடிக்க முடியல. முன்னே விஜய் அரெஸ்ட் பண்ணுங்கள். அது விஜய் அரெஸ்ட் பண்ணுங்க. எத்தனை ஊருக்கு போயிட்டு வந்தார்? எங்கேயாவது கலவரம் நடந்ததா? கரூருக்கு வந்து எதுக்கு கலவரம் நடந்தது? ஏன்னா விஜயின்மே வந்து மீட்டிங்கே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டானுவா. இந்த பயிலுவா தேவையாக பயிலுவா ஆறு திமுக கட்சி திருட்டு தாவட கலவம். ஆகையால் செந்தில் பாலாஜி அவனே ஒரு அக்யூஸ்ட் பையன், திருட்டு பையன், ஜெயிலில் போய் எல்லாம் கற்றுட்டு வந்திருக்கான். அவனை போய் விட்டு வச்சுருக்கீங்களா? என்ன உண்மை சொல்கிறேன். அதாவது வந்துட்டு சப்பி சாப்பிட்றத விட நக்கை சாப்பிட்றத விட நான் கொடுக்குற சாப்பாடை வாங்கி சாப்பிடணும். அதுதான் உண்மை. நக்கி சாப்பிட்றதும் மூம்பி சாப்பிட்றதும் எல்லாதும் திமுகவோட பழக்கம். ஓகேவா? இவனை பற்றி பேசினேன், ஒரு வருஷாவில் போய் பேசினேன். அதாவது செந்தில் பாலாஜியை பற்றி பேசணுன்னா அடிக்க வரான். அண்ணா தேவடியா பசங்க, நான் ஒரு வருஷாப்பில் சேம்பத்தில் டிவிஎஸ் அப்படின்னு மை டிவிஎஸ்ன்னு சொல்லி ஒருத்த வருஷா வச்சுருக்கான். அவனை செந்தில் பாலாஜியை பற்றி பேசணும்னா அடிக்க வரான். நான் செந்தில் பாலாஜி பெரிய யோகியனா? தேவையா பார்த்தீங்கன்னா அவன் திருட்டு பையன் தானே, அக்யூஸ் தானே. அக்யூஸ் நம்புறீங்க? சி வெக்கமே இல்லை. விஜய் அரெஸ்ட் பண்ணுங்கிறீங்க. நான் அவனும் செஞ்சுவிட்டு செருப்பலாம் அடிப்பான் அவன். விஜயை இதெல்லாம் வேண்டாம், பாட்டிக்கிற வை.